ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல காலையிலே மழை பெஞ்சிருக்கா. அதனால் அந்த பூலாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அதாவது செடியெலாம் இவ்வளோ நாள் காஞ்சி போய் கிடந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மழை பெஞ்சு இந்த பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கா. காக்கட்டான் கொஞ்சம் ஓரளவு நல்லாவே பூத்துருக்கு. இதெல்லாம் ஆல்மோஸ்ட்டு பூத்து முடிஞ்சிட்டு இந்த கிளை எல்லாமே இங்கே இருங்க எல்லாமே பூத்து முடிஞ்சிட்டு அது மட்டும் ஒரு சைடு இப்போ இந்த பக்கம்லாம் கொஞ்சம் பூக்குது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மழை பெஞ்ச உடனே நல்லா பார்க்கவே அழகாக இருக்குது செடியெல்லாம். அப்புறம் இதில் கொஞ்சம் இந்த மஞ்சள் கலர் சாமந்தி இதில் பாருங்க, இதுவுமே அந்த நாட்டு ரகம் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்தாங்களா, அதில் வந்து ஒயிட்டு தான் வந்திருக்கு. இது இல்லாமல் ஆல்ரெடி நம்மளுக்கு பூத்து காமிச்சிருந்தேன்ல, இது வந்து என்னென்னா அந்த பூவை பறிக்கவே இல்லை இன்னும். அது பூ பறிக்காமல் அது கலரே வந்து ஒரு மாதிரி வேறு கலர் மாறிடுச்சு. அது என்னென்னா அந்த ரெண்டு கொத்தையாக இதெல்லாம் பாருங்கள் கலர் வந்து கொஞ்சம் வெளியேறிடுச்சு. அதனால் அது பார்க்க அழகாக இருக்கா. டெய்லி பார்த்து ரசிச்சுக்கிடுவேன். எங்கே இருங்க எவ்வளோ பூ பாருங்க, அப்படியே பொக்கே மாதிரி இருக்கு பாருங்க. இதெல்லாம் புதுசாக பூ மொட்டுலாம் வருது தெரியுது. நிறைய எல்லாமே மொட்டு தான் வச்சுருக்குன்னா இருக்குது பாருங்க, எல்லாமே வச்சுருக்கு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது அதுக்கப்புறம் இது மஞ்சளும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிச்சு. இது பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே அந்த ஆல்ரெடி நான் ஒரு சாமந்தி காமிச்சேன் பாருங்கள், அது கொஞ்சம் நல்லா பூத்துருக்கு. இப்போ மொட்டு புதுசாக வருது. இது இல்லாமல் அந்த புதுசாக நம்ம கட் பண்ணி விட்ட எல்லா செடிகளையுமே பார்த்திங்கன்னா மொட்டு வந்துட்டு. ஆனால் என்னென்னா இதில் அந்த பன்னீர் ரோஸ்லாம் இருக்குல்ல, கொத்து கொத்தாக மொட்டு வரும்ல. இப்போ பன்னீர் ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொட்டு தான் வருது. அது என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஒவ்வொரு மொட்டு தான் வருது. இதெல்லாம் இது ஒரு ரெட் ரோஸு, அதெல்லாம் நிறைய மொட்டு வச்சுருக்கு. இது பாருங்க, இது வந்து இந்த 7 days நல்லா ஒரு பூ பூத்துட்டு எல்லாம் மொட்டு வச்சுருக்கு. எல்லாம் அந்த ஒவ்வொரு புதுசாக வந்து அந்த தளிர்லேயும் மொட்டு வச்சுட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ். இதில் ஒரு 3 மொட்டு இருக்குது. இதில் ஒரு 3 இனிமேல் தான் வரும் போல். பக்கத்தில் ஒரு சிலது இருக்குது, ஒரு சிலதில் சின்ன சின்ன மொட்டாக இருக்குது. ஆனால் எல்லாமே மொட்டு வச்சுட்டு வெட்டி விட்டு அத்தனையுமே வந்து மொட்டு வச்சுட்டு இவ்வளோந்தான் எங்கள் வீட்டில் இன்று பூத்த பூக்கள்.